கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மத்தேயு 27:29 முள்ளுகளால் ஒரு முடியை செய்து அவர் சிரசின் மேல் வைத்து அப்படின்னு இருக்கும். அதாவது முள்ளினால் ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று செஞ்சு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தலையில் வச்சாங்க. ஏன் வச்சாங்கன்னா, அவர் ராஜா அப்படின்றதுனால அவரை இழிவுபடுத்தும் விதமாக அது வைக்கப்பட்டதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஏன் குறிப்பாக முள்ளில் செஞ்சாங்க? அந்த முள்முடி ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டப்பட்டுச்சு அப்படின்னு நாம் பார்ப்போமானால், இதற்கான பதில் ஆதியாகமம் 3:17 மற்றும் 18. கர்த்தர் சொல்வார், ஆதாமே, உன் நிமித்தம் பூமியானது சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே சஞ்சலத்தோடனே அதன் பலனை அனுபவிப்பாய். நீ பயிரிடுவாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். அப்போது ஆதாமின் நிமித்தம் சபிக்கப்பட்ட பூமியினுடைய சாபத்தினால பூமியானது முள்ளை பிறப்பிக்கிறது. அப்போ ஆதாம் மூலமாக பூமிக்கு வந்த சாபத்தையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிரசின் மேல் சுமந்து பூமியின் சாபத்தை நீக்கினார் என்பதை நாம் இதில் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இது போன்ற வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன்.